am Shantini, dear plus 2 accountancy students, chapter number 2, sum number 6, non-profit organization. 5 number 5 வர நம்ம என்ன பண்ணோம், receipt and payment கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டு சம் உங்களுக்கு income and expenditure. Income and expenditure அப்படின்னா இது same as profit and loss account, which is prepared by the profit organization. ஏன் நம்ம இப்போ non-profit organization உடைய புக் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரக்கூடாது, அதுக்கு பல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எதுவுமே வராது இல்லையா. we are going to find out the net profit. அதே மாதிரி இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வராது. பேலன்ஸ் ஃபிகர் கேஷ் இன் ஹேண்ட் நம்ம கண்டுபிடிப்போம், தட் இஸ் ரிசீட் அண்ட் பேமெண்ட்டில். ஆனால் இதில் சர்ப்ளஸ் ஓர் டெபிசிட், அதாவது இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் சர்ப்ளஸ், இன்கம் கம்மியாக இருந்தால் டெபிசிட். ஓகேயா. இப்போ இதில் வேறு எதுலாம் வராது அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது எதுவுமே வராது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் ரிசீட். கேபிட்டல் அப்படின்னா நம்ம பில்டிங் வாங்க போகிறோம், அப்போ நம்ம கேஷ் கொடுத்து வாங்குவோம். பேங்க்கில் இருந்து செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு கேஷ் கொடுக்க மாட்டோம், செக் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து ஒரு பில்டிங் சேல் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரிய மெஷினரி சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் மட்டும் வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எதுவுமே இதில் வராது. ஓகே, நார்மலாக இன்கம் சைடில் என்னெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது, எக்ஸ்பென்ஸ் சைடில் எவ்வளோலாம் இதெல்லாம் பே பண்ணுறோமோ அது மட்டும்தான் எக்ஸ்பெண்டிச்சர். ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் ரிசீப்ட் வரும், கிரெடிட் சைடில் பேமெண்ட் வரும். இது கொஞ்சம் உள்டாக வருது. இதில் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். அது மேக்ஸிமம் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஆக்சுவலாக அதோடைய ப்ரொசீஜர், அப்படி தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் தப்பாக எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி பழகுறப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபஸ்ட்டு வரும், இன்கம் கிரெடிட் சைடில் வரும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது உங்களுடைய இது எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட் சைடில் வரும், இன்கம் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகே, நம்ம இப்போ இதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 73, சம் நம்பர் 6. இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ப்ராட் ஆன் கேஷ் இன் ஹேண்ட், ஏற்கனவே சொல்லிட்டேன், கேஷ் இன் ஹேண்ட் வராது, ஏன்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ். அதே சமயம் லாஸ்ட்டில் கிரெடிட் சைடில் கொடுத்துருக்காங்க பாரு, பேமெண்ட் சைடில் பை கேஷ் பை பேலன்ஸ் ப்ராட் ஆன் கேஷ் இன் ஹேண்ட் 10,000, அதுவும் வராது. ஓகே, ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேயா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000. அது இன்கம், ஸோ கிரெடிட் சைடில் வருது. செகண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்லேயே சப்ஸ்கிரிப்ஷனில் வெறுமனை போட்டால் அது ரிசிப்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு. ஸோ 55,000. ஓகே. தேர்ட் ஒன் லிகசிஸ். லிகசிஸ்னால் இது வந்து கேபிட்டல் இன்கம். ஓகே, கேபிட்டல் இன்கம் இது வராது. கேபிட்டல் ரிசீப்ட், இன்கம் சொல்லக்கூடாது, கேபிட்டல் ரிசீப்ட் இது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இது வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம், ஸோ தட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். ஏன்னா இது என்னது, திருவள்ளுவர் மன்றம், அப்போ நம்ம முன்னாடி நம்ம ரிசிப்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுவோம், ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஓகே. தென் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 60,000, அதில் புக் வேல்யூ 17,000 போட்டிருக்காங்க. 17,000 ரூபாய்க்கு உரியதை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 16,000க்கு விற்றுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அது நம்மளுக்கு லாஸ். எவ்வளோ ரூபாய் லாஸு, 1000 ரூபாய் லாஸ். ஸோ அதுதான் நம்ம இந்த சைடில் லாஸ் ஆன் ஃபர்னிச்சர் 1000 இங்கே போடுறோம். ஓகே. தென் சேலரிஸ், தட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ் 20,000, rent 24,000, salaries எவ்வளோ போட்டிருக்கோம், 20,000. traveling expenses is expenses 2,000. okay.
Then printing and stationery அது ஒரு expense 6000. Investment made. Investment is an asset. அது வரக்கூடாது. அதனால நான் எழுதவே sports equipment purchase. Sports equipment is an asset. Sports material is a revenue expenditure or revenue receipt. ஏதாவது sports equipment na asset. Sports material அப்படினா அது வந்து income and expenditure ல வரும் because that is revenue expenditure. அப்ப இதுவும் வராது. ஓகேயா? அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம டேலி பண்ணிடலாம். அவ்வளவுதான். எல்லாம் இதுல ஒண்ணுமே வராது. கேஷ் இன் ஹேண்ட் அது எதுவுமே வராது. ஓகே? இப்போ இதோட பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இன்கம் சைடுல ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கு. டோட்டல் பண்ணும்போது 61000. எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கு. அதனால நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து 14000. சர்ப்ளஸ் இப்போ 1 2 3 4 5 இந்த அஞ்சையும் ஆட் பண்ணி 61000 இருந்து மைனஸ் பண்ணும்போது we get 14000. ஓகே, நம்ம சில சமயம் என்ன இங்கேயும் இந்த டோட்டல் இங்கே எழுதுவீங்க, அந்த டோட்டல் அங்கே எழுதுவீங்க, அதுக்கப்புறம் இந்த 14000 கீழே எழுதுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. இந்த ரெண்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஒன்று போல வரணும். அதுக்கு மேலே தான் நம்ம சர்ப்ளஸ் இந்த போட்டுக்கல சர்ப்ளஸ் போட்டு எழுதலாம். சர்ப்ளஸ் கட்டாயம் எழுதணும். இது வேணா அவங்க இஷ்டம். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அது நம்ம இஷ்டம் தான். எழுதினாலும் சரி எழுதிட்டாலும் சரி, எழுதினா ஒரு நல்ல எண்ணம் வரும். நம்ம சரி இந்த பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, சைடுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, அதனால 2 சர்ப்ளஸ் போட்டு 14000 அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் வராது அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரவே செய்யாது, கேபிட்டல் ரிசிப்ட் வராது, ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் வரும். சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், அதாவது இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் சர்ப்ளஸ், இன்கம் கம்மியாக இருந்தால் டெபிசிட். ஆனால் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் எல்லாமே வரும். எது மட்டும் வராது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதான், டெப்ரிசியேஷன் வராது, ப்ரீபெய்டு வராது, அவுட்ஸ்டாண்டிங் வராது. இந்த 3 தான். தேங்க்யூ.